வணக்கம். நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம். நீங்க நல்லா இருப்பீங்க. நாங்க தான் நல்லா இருக்கிறதா என்னன்னு பூரா மக்கள் பூரா கொதிச்சு போயிருக்காங்க. என்ன இப்படி சொல்றீங்க? என்ன என்ன ஏன் கொதிச்சு போயிருக்காங்க மக்கள்? என்ன உங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியும்? நீங்க தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் திருவிழா இந்தியா முழுவதும் தேர்தல் திருவிழா நடக்குது. இதுல எதிர்கட்சிகள் வசப்படுறாங்க, ஆளுங்கட்சிகள் அதை பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்துல எல்லா பேச்சும் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதே ஒரு குஷி, ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் மக்களுக்கு சந்தோஷம். இவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு, மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதான் சங்கிகளோட உலகமே தனி உலகமாப்பா எப்பயா. சரியா, நான் நேரம் விஷயத்துக்கு வந்துடுறேன். என்னன்னா, இப்ப பிரதமர் அவர்கள் சமீபத்துல ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து பேசினாரு. இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். பாத்தீங்கன்னா என்ன பேசினாரு, நான் சொல்லல மன்மோகன் சிங் சொன்னாரு, இப்படி எல்லாம் பிரிவினை பேசி இப்படி எல்லாம் பண்ணினாங்கன்னு என்னிடத்தையோ ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் கிட்டத்தட்ட அதாவது புகார் கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுத்துருக்காங்க, காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்காங்க, நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடுத்திருக்காங்க. என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை தாண்டி குஜராத் உங்க கோட்டை, மோடியோட கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடியத குஜராத் வாழ் மக்களே பாத்தீங்கன்னா ஒரு வழக்கே தொடுத்திருக்காங்க. தேர்தல் ஆணையத்துல புகார் அனுப்பியிருக்காங்க. அவங்களோட தலைவர் இருக்காருல்ல, உங்க பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் இருக்காருல்ல, அவர் விளக்கம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இது போல விஷயம் போய்கிட்டு இருக்கு. நீங்க என்ன சொல்லி பார்த்தா நல்லா ஜாலியா இருக்கணும்ன்றாங்களே, நல்லா தெரியுங்கய்யா. அதாவதுங்க, சுதந்திரம் வாங்கினதுல இருந்தே இந்த காங்கிரஸ் கட்சி மக்களை ஏமாத்திக்கிட்டே செஞ்ச செய்திகள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம சுதந்திரம் அடையும் போது பாகிஸ்தான் நம்ம பிரிச்சு கொடுத்தோம். அப்ப இங்க ஒரு 15% முஸ்லீம் நம்ம வச்சுக்கிட்டோம், 12 பேர் வச்சுக்கிட்டோம், 13% முஸ்லீம் நம்ம வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு 13% மக்கள் பாகிஸ்தானோட போனாங்க. இன்னைக்கு நம்ம இங்க இருக்க சதவீத மக்கள் 25% மேல முஸ்லீம் மக்கள் இருக்காங்க. நம்ம கொடுத்த இந்து மக்களை இங்க அதுக்கு விடை இல்லை. அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் 70 ஆண்டு காலமா இருந்திருக்காங்க, அதுக்கு எந்த விடையுமே சொல்லல. அதை விட்டுருங்க, அதெல்லாம் போயிட்டு போகுது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் மோடி பேசுன எந்த விதமான தவறுதலும் நடக்கவே இல்லை. அவர் தவறுதலாவும் பேசல. 1999ஆம் ஆண்டு காங்கிரஸ் அரசாங்கத்தை, அதாவது என்ன அந்த கூட்டணி, ஜனநாயக கூட்டணி, என்ன கூட்டணி அது, அவங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணின்னு ஒரு அரசாங்கம் வச்சு, கூட்டணி அரசாங்கத்துல இங்க இருக்க திராவிட கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அந்த அரசாங்கத்தை ஆதரிச்சு அது ஒரு 10 ஆண்டு காலம் ஓட்டினாங்க. 10 ஆண்டு காலத்துல நம்மளுக்கு இந்த இந்திய மக்கள் இந்தியாவில் வர இந்தியர்களுக்காக எந்த விதமான சட்டங்களும் ஏற்றாங்க. 2004 இருந்து 2014. ஆமா, 2004 இந்த நாட்டு மக்களையும் இந்த தேசத்துக்கு எதிரான செய்திகளையும் பலவந்தமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இதுக்கு எதிர்த்து பேசக்கூடிய சரியான ஆட்கள் எதிர்கட்சிகளும் அன்னைக்கு சரியான முறையில இல்லை. மன்மோகன் சிங் பேச்செல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தெரியும். அதாவது இன்னைக்கு நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா, மன்மோகன் சிங் என்ன சொன்னாரோ அதை ரிப்ளை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இது சிறுபான்மை இவங்களுக்கு இவ்வளவு சலுகை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு பேசணும். அப்ப சலுகை அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா அப்ப ஏற்கனவே பூர்வீக குடிமக்களுக்கு, இந்தியர்களுக்கு, இந்து மக்களுக்கு என்ன செய்யறது அப்படின்ற ஒரு கேள்விதான் கேட்டிருக்காரு. தவிர இதை யாரும் புண்படும்படியாக அவர் பேசிக்கல. இது போக இந்த இந்திய நாட்டினுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் சேர்ந்த அயல் தொடர்பு துறையில செயலாளர் ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவர் அமெரிக்கால இருக்கிறது போல பணக்கார செல்வந்தர்கள் இருக்க உங்க காசு, இப்ப இந்தியாவில் இருக்க செல்வந்தர்கள் இருக்க பணங்கள்லாம் 100% அவர் வச்சிருந்தாங்கன்னா, ஒரு 1 லட்ச ரூபா வச்சிருந்தாங்கன்னா அது ஒரு 55,000 ரூபாய் கவர்மெண்ட் கட்டணும். மிச்சம் 45,000 ரூபாய் தான் அவங்க வாரிசுகளுக்கு போற மாதிரி எல்லாம் அவங்க இந்த மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி இவர் ராகுல் காந்தியே பேசியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு தேசத்துக்கும் தேச மக்களுக்கும் எதிரான ஒரு குறிக்கோள்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் இந்த மாதிரி ஒரு பதில சொன்னதால எந்த தவறும் இல்லைன்னு எனக்கு தோணும். இந்துக்கள் சொல்லி சொல்லாம இந்த நாட்டோட மக்கள் சொத்தை புடுங்கி அவங்க அபகரிக்க போறாங்க அப்படின்னு மன்மோகன் சிங் சொன்னாருன்னு சொல்றாரு. அவர் சொல்ல கருத்து என்ன இப்படி கேட்காம அவங்க எல்லாம் சொல்றத உங்களுக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கா இல்லையா? அவர் என்ன சொன்னா, இந்திய முஸ்லிம்களுக்கு எந்த இது அவர் சொல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அயல் நாடுகள் இருந்து வந்தவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுனாலதான் நம்ம நரேந்திர மோடி இதை பத்தி பேசியிருக்காரு. இங்க இருக்கவங்க அயல் நாட்டுல அவங்களெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கன்ற பேச்சுவார்த்தை அது நடந்திருக்கு. இதை எதிர்த்து தான் சொன்னாரே தவிர தேர்தல் பிரச்சாரத்துல இது ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் அறிக்கையாகவோ இந்திய தேசத்துக்கு எதிராகவோ அவர் எந்த இடத்துலயும் எப்பயும் பேசவே இல்லை. அதனால தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த புரோட்டா கடையில ஒரு இது இருக்கு, புதுசா மாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆம்லெட் ஆப்பாயில் போட சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அது சரியா வரலன்னு வச்சுக்க, உடையாம எடுக்கணும்னா டக்குன்னு வலுவிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தூக்கி ஃபுல் பாயில போட்டோம், ஃபுல் பாயில் போட்டோம்னு சொல்லுவாங்க. அந்த ஃபுல் பாயிலும் வரலன்னு வச்சுக்கோங்க, வலியல் சொல்லி போட்டு இப்படியே போட்டு கிண்டி கொண்டு கொடுத்துருவாங்க.
அது பேர் வழி எழுந்துட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் உங்க பேச்சு. இது இதெல்லாம் நான் முழுசா இந்த சொல்லிடுறேன். மாதிரி திருகத்தனமாவே நீங்க சுதந்திர வாங்கில இருந்து மக்களை ஏமாத்தி பேசி பழகிட்டாங்க. அப்படிலாம் எங்களுக்கு பதில் சொல்லு. நாங்க வந்து உண்மையைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நான் 2004 இருந்து இன்னைக்கு 2014 வரையும் இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்னென்ன அரசாங்கம் என்னென்ன இந்த மக்களுக்கு விரோதமா செஞ்சுச்சோ அதைத்தான் அவர் பேசியிருக்காரு. அவர் இண்டிவிஜுவல் கருத்தாகவும் பாரதிய ஜனதா கருத்தாகவும் சொல்லல. அவர் இண்டிவிஜுவல் கருத்தாவும் அதை சொல்றத நீங்க சொல்லாதீங்க, அது தப்பு. இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, இப்ப நான் சொல்ற விஷயத்தான் நீங்களும் சொல்ல வரீங்க. இண்டிவிஜுவல்னா அவரோட தனிப்பட்ட கருத்து கிடையாதுன்னு சொல்றீங்க. இது வந்து அந்த பிரதமர் என்ன சொன்னாரோ அதை திருப்பி ரிப்ளை பண்ணிருக்காரு அவர். அன்னைக்கு இதை வந்து 2009, 2005 இந்த மாதிரி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கங்கள்ல இது சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாம் சொன்னது தவறா? அப்ப வந்து இது சொன்னது தவறா? பிரதமர் இப்படி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ரெக்கார்ட் இருக்கு. சரி அதை விட்டுட்டு இப்ப இன்னைக்கு குஜராத்ல 14,000 பேர் கேஸ் போட்டிருக்கான். குஜராத்ல இருக்க போல வெளிநாட்டுல வாழ்ற போட்டிருக்காங்கன்னா இன்னைக்கு பஞ்சாபுக்கு விவசாயின்னு சொல்லி போறாங்க. டெல்லியில போராட்டம் நடத்தினாங்க. அவங்க பூரா விவசாயிங்க. விவசாயம் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வெளியே போக முடியுமா? அப்ப நீங்க வந்து மனச குமரல வைக்கிறீங்க. விவசாயி ஒரு 1000 ஏந்தி போராடுறாங்க. 1000 ஏந்தி எப்படி விவசாயி போராடுறது போவான்? ஒரு நிலத்தை விட்டுட்டு அதை போட்டுருக்க பயிரை விட்டுட்டு எவனாவது ஒரு 2 நாள் போய் இருப்பான், 3 நாள் இருப்பான். ஒரு விவசாயி வந்து 1 வருஷம் போராட வருவாங்க. இது வந்து இந்த பாரத தேசத்துல இந்த இந்தியாவுல பற்பல கலவரங்களை உண்டாக்கணும், பற்பல குழப்பங்களை உண்டாக்கணும். இந்த தேசம் வந்து ஒரு வளர்ச்சியான போய்கிட்டு இருக்க பாதையை தடுத்து நிறுத்துன்றதுக்கு இது அயல்நாட்டுடைய சதி. இதுக்கு வந்து குஜராத்தில் உள்ளவங்களே குஜராத் தான் காப்பாத்துன்னு நீங்க நரேந்திர மோடியை சொன்னீங்க. இது எந்த வகையில குஜராத் காப்பாத்துன்றீங்க? குஜராத்ல இருக்க வந்து இன்னைக்கு பூரா கேஸ் போட்டிருக்கான். ஆனா கேஸ் போட்டிருக்கானா குஜராத்ல இருக்க கேஸ் போட்டிருக்கான்னு சொன்னீங்கன்னா அங்க இருக்க பாமர மக்கள் ஏதாவது கேஸ் போட்டிருக்காங்களா? அங்க விவசாயம் பண்ற ஏதாவது கேஸ் போட்டிருக்கானா? இல்ல ஒரு சாதாரண தச்சு தொழிலாளியோ, ஒரு ரோட்ல பல வியாபாரியோ, ஒரு ட்ரை சைக்கிள் ஓட்டுறவங்களோ யாராவது அவங்க போய் கேஸ் போட்டிருக்காங்களா? அவங்களுக்கு கூட நல்ல திட்டங்களை தான் கொடுத்திருக்காரு. இவங்க கூட வெளிநாட்டினுடைய சதி. இது வந்து மொத்த காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து இத்தாலி, பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளில் வாழக்கூடியவர் இந்திய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தக்கூடியவர் செய்யக்கூடிய சதியை வந்து இன்னும் சதி வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பீட் பண்ணி மோடி வெளியே வந்துருவாரு. நீங்க இந்த 19,000 உலகம் பூரா கூட கேஸ் போடட்டும். இதெல்லாம் வெற்றி சரியா சக்சஸ்ஃபுல்லா நிப்பாங்க. அவங்க எதுக்காக போராடினாங்க? சுதந்திரத்துக்கு நிறைய பாடுபட்டாங்க, உண்மையா இருந்தாங்க, போராடினாங்க. இன்னைக்கு சீக்கியரை வச்சு அரசியல் நடக்குது இந்தியாவுல. இன்னைக்கு டெல்லியில ஆம் ஆத்மி கட்சியா இருக்கட்டும், இன்னைக்கு பஞ்சாப்ல ஆளுநர் அவர் பேர் அந்த பாடகர் பேர் என்னது, அந்த முதலமைச்சர், இவங்க இதெல்லாம் உள்ள போய் நீங்க அதை பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எல்லாம் சொல்லக்கூடாது. அதாவது இன்னும் எந்த விதமான எனக்கு வந்து நம்ம வந்து படிக்காத பாக்குறேன். அதை வந்து என்ன ஹிஸ்டரி தெரியல. அந்த ஹிஸ்டரி எல்லாம் இன்னைக்கு கவர்மெண்ட் ஒவ்வொன்னு சொல்றத பார்த்தோம்னா நாடு முன்னேறிடுச்சு, மக்கள் தெளிவாயிருவாங்க, மக்கள் கேள்வி கேட்பாங்க. எந்த வரலாறுமே மக்களுக்கு தெரியற மாதிரி இந்த சுதந்திரத்துக்கு பிறகு இந்த காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் கொண்டு வரல. மக்களை பூரா முட்டாளாக்கி, அடிமுட்டாளாக்கி, ஏதோ ஒரு பொய்யா சொல்லி இன்னைக்கு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுல என்ன பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அதே துதிபாடிதான் காங்கிரஸ் கட்சியுமே தவிர வேற சம்பந்தமே இல்லை. இந்த தேச மக்கள் நல்லா இருக்கக்கூடாது, இந்த தேச மக்கள் சீரியன்ற சுதந்திரத்திலிருந்தே, சுதந்திரம் வாங்குறதுக்கு முதல்ல இருந்தே இந்த காங்கிரஸ் கொள்கையே அதுதான். நீங்க தேசத்துல உள்ள அத்தனை மக்களையும் உயர்த்தினீங்க. 10 வருஷம் ஆட்சியில இருந்துட்டீங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அது மோடி அலை. 2014 மோடி அலை, 19 மோடி அலை, 24 மோடி அலை. தனி மனித கூடு, அதாவது ஒரு தனி மனிதனை இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கான், பொருளாதாரத்துல இது பண்ணிருக்கான். அதெல்லாம் இல்ல. அங்க பாரு, இங்க பாரு, சைனாவை பாரு, உலக சுகாதாரத்துல நாங்க வந்து சைனாவை பாரு, ரஷ்யாவை பாரு, நேபாள அங்க இருந்து எல்லாம் சொல்லவே இல்லை. இந்தியாவுடைய வளர்ச்சி ராஜ்நாத் சிங் பேசியிருக்காரு. மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு போது நம்ம நாடு உயர்ந்திருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. நாங்க இங்க அதை பார்த்து நாங்க அரசியல் பண்ணல. இப்ப இந்தியா வந்து தேசத்தை, பாரத தேசத்தை பார்த்துதான் மற்ற நாடு இன்னைக்கு தேர்தலை பார்த்து எப்படி நீங்க தேர்தல் நடத்துறீங்க, இந்த சின்ன சின்ன சேனல் எல்லாம் என்னென்ன தவறு செய்யறாங்க அதை கூட இன்னைக்கு அமெரிக்கால பேசியிருக்காங்க. இதை நம்ம அமெரிக்காலே அமுல்படுத்தலாமா? இன்னைக்கு இந்த பொய் சேனல் நிறைய பொய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இதை இந்தியாவுல நல்ல ஒரு சட்டத்திட்டமா கொண்டு வந்திருக்காங்களே, இது அமெரிக்காவில் நிறைவேற்ற நல்லா இருக்கும் போல சொல்லி நரேந்திர மோடி என்ன திட்டம் கொண்டு வருதோ அது உலகம் பூரா அமலாகிட்டு இருக்கு. ஆமா, நீங்க அதை நோக்கிதான் போறீங்க. சர்வாதிகார போக்கு, எலெக்ஷன் நீங்க நடக்க கூடாது. 4 தூண் பத்திரிகைன்னு ஒண்ணு இல்லன்னு வச்சுக்கோங்க. பத்திரிகைனா எந்த பத்திரிகை நீங்க வந்து நல்லா சொல்லுங்க. எந்த பத்திரிகை உண்மையான செய்தியை சொல்லுங்க மட்டும் சொல்லுங்க. உண்மையத்தான் சொல்லுங்க. இல்லன்னு சொல்ல. தூண் உடஞ்சு போச்சு, தூணா மட்டும் இருந்தா பத்தாது. தூண் வந்து தாங்கக்கூடிய சக்தியோட இருக்கணும். தூண் ஏனோ தானோ தூண் மாதிரியே இருக்க கூடாது. அதைத்தான் நீங்க பண்றீங்க, உடைக்கிறீங்க, தூணை உடைக்கிறீங்க. அது தூண் சரிதான் உடைச்சிட்டாங்க, புது தூண் வச்சாங்க, புதுமையை புகுத்தி ஆகணும். அந்த இடத்துல அந்த தூண் வந்து துரு பிடிச்சு போச்சு. பத்திரிகை துறை இந்தியாவில ரொம்ப ரொம்ப மோசமான துறை எதுனா பத்திரிகை துறை தான் இருக்கு.
அதான் சொல்லணும். நல்லா வந்து பேச கத்துக்கிட்டீங்க பாரதிய ஜனதா நானே கட்சி. பேச கத்துக்கிட்டோம். ஆமா ஆமா பாரதிய ஜனதா கட்சி. எப்படி வரும் சொல்றீங்க, இதெல்லாம் மக்கள் தாண்டி வரும்போது போக கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறீங்க. நீங்க 2 எம்பியா இருந்தப்பயே இங்க ஐடி வந்துருச்சு. ம். அப்பயே கம்ப்யூட்டர் துறையில இந்தியா வந்து ஒரு 3வது ராஜீவ்காந்தி வந்து நீங்க ஒரு 50 எம்பி வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சினா என்னன்னு மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஐடி ஃபீல்டுல இந்தியா வந்து கிட்டத்தட்ட முன்னோடி. நாங்க சொல்லல, பில்கேட்ஸ் சொல்லுங்க. இல்ல தேர்தல் ஆணையம் கேள்வி கேட்டிருக்கு, ம். விளக்கம் கொடுக்க சொல்லியிருக்கு. யாருக்கு விளக்கம் கொடுக்க சொல்லியிருக்காங்க? உங்களோட தேசிய தலைவருக்கு ம். கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவர் விளக்கம் கொடுத்திருந்தா இப்ப இந்த பிரச்சனையே இல்ல. தேசிய தலைவர் இதுல எப்படி விளக்கம் கொடுப்பாரு? பேசுறது பிரதமர் நரேந்திர மோடி. நீங்க அதை சொல்ல வேண்டியதான். ஐயா நாங்க சொல்லலையா? இந்த அடுக்கு பேப்பர் ஏங்க, இப்ப நான் சொல்லலாம்ங்க. ஆ. அதை நான் சொல்லலாம். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு நீ கோர்ட்ல பாத்துக்க. இப்ப நீ கோர்ட்ல 15,000 பேர் உங்களுக்கு கேஸ் போட விடுறீங்க. இன்னைக்கு இந்தியாவுல நீங்க வந்து இந்த நீங்க தான் சொல்றீங்க, நீங்க 2 சீட்டு வச்சிருக்கப்ப எங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னு சொல்றீங்க. ஆமா. அப்பயே நீங்க தானே கொண்டு வந்தீங்க, ஓட்டு மிஷின் போடுறது, ஓட்டு பட்டியை கொண்டு வந்து நீங்க தானே. இது இந்த ஒட்டுமொத்த டெக்னாலஜி. ஒட்டுமொத்த டெக்னாலஜி காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வந்தது. இல்ல இல்ல அதுல சந்தேகப்பட்டு கம்யூனிஸ்ட்காரங்களை வச்சு கேஸ் போட்டீங்க. இன்னைக்கு எப்படி ஒரு கொட்டு கொட்டிருக்காங்க கோர்ட்டு. இந்த மாதிரி எல்லாம் திருப்பி திருப்பி வந்து கொலைப்பாதைக்க மக்களை. தயவு செய்து மக்கள் வந்து ஓரளவுக்கு நல்வழி போய்கிட்டு இருக்காங்கன்னா அதை தடுத்து நிறுத்தாதீங்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இனிமே கொண்டு வராதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவே இந்த ஓட்டு சீட்டு நடைமுறை இருக்குல்ல. நீங்க அமெரிக்கான்றீங்க. நாங்க அமெரிக்கான்னு சொல்லல. நாங்க அமெரிக்கா இருக்க பல்கலைக்கழகத்துல பேசல. எங்க நரேந்திர மோடி போனாருன்னா அமெரிக்கா பொதுமக்களை பார்த்து பேசுறாரு, இந்திய மக்களை பேசுறாரு, அமெரிக்க மக்கள்கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு வர்றாரு. நீங்க அங்கே ஒரு கூட்டத்தை கூட்டி இந்தியாவினுடைய இப்படி தரந்தாழ்ந்து பண்றாங்க அரசியல். எங்கேயாவது போய் வெளிநாட்டு பிரதமர் நரேந்திர மோடி வந்து இந்திய அரசியலை பத்தி பேசியிருக்காரா? அவர் பிரதமரா இருந்தா இந்திய அரசியலை பத்தி பேசியிருக்காரா? வேற யாரும் பேசியிருக்கா? காங்கிரஸ் உங்க போற இடம்லாம் இங்க இந்திய பிரதமரை தூத்துறாரு. யாரு? இந்த ராகுல் அரவேக்காடுலாம் சொல்லாதீங்க. உண்மைதான். அவரு ஒரு ஸ்கூல்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் என்ன பேசணும், நம்ம தேசத்தை வந்து விவேகானந்தர் வந்து பிரதமரா போனார் அமெரிக்காக்கு. அவரு வந்து தாய்மார்களே பெரியோர்களே கேட்க சிரிச்சிருக்காங்க. சரி, தாய்மார்களே பெரியவர்களே அவங்களுக்கு தெரியாதுல்ல. சரி, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லணும்னா அவங்களுக்கு இங்கிலீஷ்ல சொன்னா தெரியும். இவர் நம்ம தமிழ் மொழி இந்திய மொழியில அவர் பேசியிருக்காரு. அப்ப சிரிச்சு என்ன எல்லாத்தையும் தாய்மார்களே அம்மா மாதிரி சொல்றாரு. அப்ப இதுதாங்க எங்க இந்திய பண்பாடுன்னு பேசியிருக்காரு. அவர் வந்து இந்தியாவை குறைச்சி எங்கேயும் பேசலையே. இன்னைக்கு இருக்கவங்க நம்ம இந்திய நாடு எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போகணுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி எதிர்கட்சி இருக்கவங்க பேசக்கூடாது. சூழ்நிலை வந்த டாபிக் வந்தா இங்க பாருங்க, ஆட்டோவை பாருங்க, ட்ரெஸ்ஸிங் பாருங்க. அப்புறம் பார்த்தா உலக நாட்டுல பர்ச்சேஸ் பண்றாங்க. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கா போய்கிட்டு. ஆமா ஆமா. நாங்க என்ன சொல்றோம்னா இந்திய மக்கள் அவங்க முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், சீக்கியரா இருக்கட்டும், புத்தனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் நாங்க வந்து ஒரே மாதிரிதான் நாங்க வந்து நடத்துறதுக்கு தான் கிராம பழமொழி ஒண்ணு இருக்கு. அதாவது உலக நாட்டாம உள்ளூர் கோடாங்கிடுவாங்க. அப்புறம் இந்த கட்சி தகவல் சட்டம் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு சாதாரண இல்ல, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, அரசியல்ல மக்கள் பிரதிநிதியா இருந்தவங்க ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டா குறைஞ்சபட்சம் கட்சி தகவல் சட்டம் இருக்கு. அவங்க வந்து அடுத்த எலெக்ஷன்ல நிக்க முடியாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு புகார்கள் இருந்தா இதுக்கு என்ன நடவடிக்கை தெரியுமா? 6 வருஷம் எலெக்ஷன்ல நிக்க கூடாது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஓட்டுரிமை பறிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு கடுபடியெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து அடுத்து வந்து உங்க மேல வந்து பிரதமர் மேல நீங்க சொல்லக்கூடிய மோடி மேல இந்த கேள்வி கணைகள் வந்து திரும்பிச்சுன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்ல போறீங்க? அவர் என்ன கொலை பண்ணாரா, இல்ல பெரிய கம்பெனி நிறுவனங்கள்ட்ட லஞ்சம் வாங்கி யாரையும் ஏமாத்திருக்காரா, இல்ல அடுத்தவங்க சொத்து அபகரிச்சிருக்காரா, இல்ல கவர்மெண்ட் சொத்து எதையும் அவர் இவ்வளவு பெரிய அதிகாரம் கையில இருக்கு அப்படின்றதுக்காக அபகரிச்சுக்கிட்டாரா? அப்படிலாம் இருந்தாதான் நீங்க அதெல்லாம் இல்லாம கொண்டாடின்னு இந்த வந்து இவர் கட்சி தாவல் தடை சொல்லி கைது பண்ணாங்க. அது மாதிரி கட்சி தாவுறாங்க, அது கைது பண்றாங்க, அப்புறம் லஞ்சம் வாங்குறாங்க, பிடிக்கிறாங்க, அதனால நிப்பாட்டுறாங்க, 3 வருஷம் 2 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. இவர் ஒண்ணு அப்படி ஒண்ணு அதெல்லாம் வந்து பெரிய இதா வந்து இவர் ஒன்றும் சொல்லிக்கலையே. ஆயிரக்கணக்கான புகார்கள் வந்திருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, மக்கள் மனசு புண்படும் விதமா இருக்க போய் தானே புகார்கள் வந்திருக்கு. இதுக்குதான் உங்களோட கட்சியோட தலைவர்கிட்ட ஜே.பி. நட்டா வந்து விளக்கம் கொடுக்கணும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து இது நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாருமே வந்து புகார் கொடுத்திருக்காங்க, வழக்கு தொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தேர்தல் ஆணையத்தையும் புகார் அனுப்பிச்சிருக்காங்க.
அதுக்கு தான் இந்த கேள்வி கேட்கலாம். நீங்க அது என்ன கோர்ட் என்ன சொல்லுன்னு பாத்துக்கிறோம். இது எதுக்கு நீங்க ஏன் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? கோர்ட்டுக்கு போட்டு கோர்ட் என்ன சொல்ல, அவர் யாரு இதுல சொந்த என்ன சொல்லியிருக்காரு, ஏன் சொல்றாரு, உண்மையை போல வெளியே வரும்ல. இப்ப நீங்க ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணு சொல்ல, அவரு இன்னொருத்தர் ஒண்ணு சொல்ல, அப்படி சொல்லி இருந்தா சரி வராது. இது எல்லாமே நீங்க காசு கொடுத்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது நடந்து நரேந்திர மோடியுடைய பேரை இழுக்காக்கணும், அவரை எப்படியாவது தடை பண்ணணும் அப்படின்ற நோக்கம், பயம். உங்களை பயம் ஒரு விஷயம் உங்களை சுத்திக்கிட்டே இருக்கு. அது உங்களை சுத்தட்டும், அதை பத்தி கூட இல்ல. நீங்க என்னன்னாலும் நீங்க கேஸ் போட்டு பாத்துக்கணும், அவ்வளவுதானே. அப்படி சொல்றீங்க. நீதிமன்றத்துல பாத்துக்கிறோம். நீதிமன்றத்துல பாத்துக்கணும். சரி, ரைட், நல்லதுங்க.